அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு தெரியும். புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க. எப்போதுமே மாதம் முதல் தேதி அன்றைக்கோ அல்லது அந்த வாரத்துக்குள்ளாரையோ அந்த மாதத்தில் சொல்ல வேண்டிய மணி மந்த்ரா குறித்து வீடியோ போடுறது வழக்கங்க. மணி மந்த்ரா அப்படின்னதும் ஏதோ ஒரு சான்ஸ்கிரிட்டில் இருக்கும் போல் சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நடுவுலலாம் வேறு நம்ம பீரியட்ஸ்லாம் இருவுமே, நம்ம சொல்ல முடியாதே அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு குழப்பமும் சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். இது மணி மந்த்ரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு காம்பினேஷனாக தான் இங்கே நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதனால் மாதத்தின் 30 நாட்களும் அல்லது 31 நாட்களும் எந்த சூழ்நிலையில் பெண்கள் இருந்தாலும் தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் நடுவில் எங்கேயாவது நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்க, வெளியில் எங்கேயாவது தங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் அங்கேருந்தும் நீங்கள் தாராளமாக இதை பயன்படுத்தலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான வார்த்தைகளை நீங்கள் 3 விதமாக பயன்படுத்தலாம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது காலையில் எழுந்த உடனேயுமோ நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லி உங்கள் நாளை தொடங்கிறது அல்லது நாளை நிறைவு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அடுத்ததாக உங்களுடைய கேலண்டரில், அதாவது இப்போ செப்டம்பர் பேஜ் திருப்பி வைப்பீங்க இல்லையா, மந்த்லி சீட்டு, சரிங்களா? மந்த்லி சீட்டை பற்றி தான் நான் சொல்லிட்டு வரேன். இப்போ அதில் பிளாங்கான ஏதாவது ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும். எழுத்துக்கள் எல்லாம் இல்லாமல் எங்கேயாவது கொஞ்சம் காலியான இடம் இருக்கும். அந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நீங்கள் எழுதி வச்சுட்டு தினமும் ஒரு முறை நீங்கள் அந்த கேலண்டரை பார்க்கும்போது அந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் படிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அல்லது நீங்கள் தினந்தோறும் ஒரு முறையாவது இதை நீங்கள் எழுதுறது அப்படிங்கிறது நல்லது. இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைனா இப்போ நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய பார்வை அதிகமாக படக்கூடிய இடத்துல நீங்கள் இந்த சுவிட்ச் வேர்டை ஒரு பேப்பரில் எழுதி அங்கே நீங்கள் ஒட்டி வைக்கலாம். இல்லைனா பர்ஸில் பணம் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ரேக்கில் நீங்கள் ஒயிட் ஷீட்டில் இந்த மந்த்ராவை எழுதி நீங்கள் அந்த நோட்டோட, ரூபாய் நோட்டோட சேர்த்து நீங்கள் வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இப்படி ஏதாவது ஒரு வகையில் அந்த மந்த்ராவை நம்ம அடிக்கடி பார்க்கணும் அல்லது படிக்கணும் அல்லது எழுதணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ எழுதுகிற மாதிரி இருந்தால் என்ன கலர் பேனால் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை நிறம் மிக மிக சிறப்பானது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் இந்த மாதத்தில் நடுவில் எப்போ வீடியோ பார்த்தாலும் சரி, அதாவது இன்றைக்கி தான் முதல் தேதி பிறந்திருக்குது. இப்போ இந்த மாதம் முடியறதுக்குள்ளே நீங்கள் எப்போ நடுவில் இந்த வீடியோவை பார்த்தாலும் சரி, நீங்கள் இந்த மெத்தடு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மிச்சம் இருக்கிற நாட்கள்லேயே நமக்கு நல்ல ஒரு பணவரவுல மாற்றங்கள் உண்டாகும். சரிங்களா? சரி, இப்போ நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அந்த பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி காட்டுறேன். ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். ஆட், கவுண்ட், ஃபைண்ட், டிவைன். ஆட், கவுண்ட், ஃபைண்ட், டிவைன். ஆட், கவுண்ட், ஃபைண்ட், டிவைன். இதுதான் சொல்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். இங்கே நான் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு சுவிட்ச் வேர்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லானது. மொத்தம் இங்கே பார்த்திங்கன்னா 4 சுவிட்ச் வேர்டு நான் காம்பினேஷனாக கொடுத்துருக்குறேன். சரிங்களா? அதனால் அவசியம் நீங்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துங்க. இப்போது இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இதை சொன்னால் நமக்கு பணம் வரும், ஏதாவது ஒரு வகையில் பணம் வரும், நம்பிக்கையை மனசில் கொண்டு இந்த மந்த்ராவை நீங்கள் சொல்லுங்கள். அற்புதமான பலன் கிடைக்கும். ஆட், கவுண்ட், ஃபைண்ட், டிவைன். இதை சொல்லுங்கள். எத்தனை முறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எந்த ஒரு கணக்குமே கிடையாது. உங்களுக்கு எத்தனை முறை விருப்பமோ அத்தனை முறை நீங்கள் சொல்லலாம். இதை ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த செப்டம்பர் மாதம் முழுக்க ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் தினந்தோறும் நைட்லேயோ இல்லை காலையிலையோ இதை நீங்கள் ரெகுலராக சொல்லுங்கள். உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கிற மாதிரி அப்படியே இமேஜின் பண்ணுங்கள். விசுவலைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு 21 நாட்களுக்குள்ளாரையே நல்ல முன்னேற்றம் தெரியும். இதை நீங்கள் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ரெகுலராகவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்களா? அதனால் அவசியம் இந்த முறை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வழியிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.